ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா சொல்கிறேன். நம்பிக்கையோடு என் பாதத்தை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களிலும் இனி உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். உன் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும், என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை தான் உனக்கு உண்டாக்க போகிறேன். நீ எந்த பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அது நல்லபடியாக உன்னை வந்து சேரப்போகுது. இப்போது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடாதே. உன் மனசில் இருக்க பயம் அனைத்தையும் போக்கி உன் பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையில் நான் வெற்றி கதவுகளை திறந்து வைக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ என்ன முடிவை எடுத்தாலும் என் அருள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும்படியும், நீ சந்தோஷமாய் வாழும்படியும் கூட இந்த சாயப்பா செஞ்சு தரேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. என் வாழ்க்கையில் துன்பமும் துயரம் மட்டுமே இருக்குதே சாயப்பா, எப்போ என்னை காப்பாற்ற போகிறீங்க, உயர்த்த போகிறீங்கன்னு நீ மனசுடைஞ்சு கேட்டாய் அல்லவா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். நீ அனுபவிக்கிறதையெல்லாம் உனக்கான தண்டனை நினச்சிக்காதே. கர்மாவின் கடன் தீர்வதற்கான நேரம் வந்துருச்சு. நீ அழுதுகிட்டே இருந்தீன்னா எந்த விஷயமும் சரியாக போகிறதில்ல. நடப்பதை ஏற்றுக்கிட்டாதான் கர்மா சீக்கிரம் உன்னை விட்டு கரைஞ்சு போகும். என்னை நம்பி அமைதியாக இரு. உனக்கு வேண்டிய அனைத்தையும் தர இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் கர்மாக்கள் கரைந்து சோதனைகள் தீர்ந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். இப்போ நடக்கிறதையெல்லாம் பார்த்து நீ பயப்படவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். இனி அடுத்தடுத்து உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுப்பதற்காகவே என் பாதம் தொட்டு ஆசி பெறச் சொன்னேன் என் தங்கமே. நீ எதுக்காக கவலைப்பட்டியோ, எது நினச்சி வருத்தப்பட்டியோ அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை துன்பப்படுத்திய கடன் சுமைகளையும் குறைச்சி உனக்கு பண வரவை அதிகரித்து உன் வாழ்க்கையை நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையாக நான் மாற்ற போகிறேன். நீ வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. என்னை நீ மனசார நம்பும்போது கண்டிப்பாக உன் பாதையை சுத்தமாக்கி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி கொடுப்பேன். நீ ஒருபோதும் உன் தன்மானத்தை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. ஏன்னா எல்லாருக்காகவும் ரொம்ப விட்டு கொடுத்து அனுசரித்து இறங்கி போனீன்னா அவங்க உறவுகன்ற பேரில் உன்னை மட்டமாக இலக்காரமாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. தப்பான குணம் கொண்டவர்களுக்கும் மோசமான மனிதர்களுக்கும் நீ அளவில்லாமல் இடம் கொடுக்கும்போது அவங்க உன் மன அமைதியையும் வாழ்க்கை முன்னேற்றத்தையும் தானே குலைப்பார்கள். உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவங்க நிம்மதியாக வாழலாம்னு நினச்சா அதை ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன். என்னையே நம்பி வணங்கும் உனக்கு யார் தீங்கு செய்ய நினைச்சாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ மனசை மட்டும் தைரியமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இரு. தீமை செய்பவன் தீமையை அறுவடை செய்வான். நன்மையை செய்யக்கூடிய உனக்கு என் அருள் எப்போதும் துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நன்மையை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவங்களுக்காக சில விஷயத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகலாம். அது பலவீனம் அல்ல, அது உன் அன்பின் ஆழம். உனக்காக உண்மையாக வாழ்பவர்களை மட்டும் நீ ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. உனக்காக வாழக்கூடியவர்களையும் உன் மேலே அன்போடு பாசத்தோடு நடந்துக்கிறவங்களையும் உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கூட வச்சு நீ பத்திரமா பாதுகாக்கணும் செல்லமே. உனக்கான நல்ல அனுபவமே உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை உயர்வாக சிறப்பாக வாழ வைக்கும். உன்னை விரும்பாத உறவுகள் எப்போதுமே உனக்கு தொல்லையாகவே இருப்பாங்க. அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறத விட நீ மன அமைதியை காக்க கற்றுக்கோ. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நீ கவனமாக எடுத்து வைக்கணும். யாரை நம்பணும், யாரை தூரத்தில் வைக்கணுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. வேக வேகமாக போனால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோன்னு அர்த்தம் இல்லை. நிதானமும் பொறுமையும் நிலைத்த முயற்சியும் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். மற்றவங்கெல்லாம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு அடுத்தவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் நீ ஒப்பிட்டு பார்த்து யாரோடும் போட்டி போடாதே. உன் பயணம்தான் உனக்கு உரியது, அதை நீ சரியாக வாழலாம் அல்லவா?
நேற்று நீ செஞ்சதை விட இன்னைக்கு ஒரு படி கொஞ்சம் அதிகமாக முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ மெதுவாக முன்னேறினாலும் ஒரு நாளைக்கு அது மிகப்பெரிய உயர்வான முன்னேற்றமாக இருக்கும். வாழ்க்கையை நீ வேக வேகமாக ஓடணுன்ற அவசியம் இல்லை. மெதுவாகவே நடந்து போ. நடக்க முடியாவிட்டாலும் தவழ்ந்தாவது நீ போய் உனக்கான இடத்தை அடைய முயற்சி செய்யணும். ஆனால் போகிறத மட்டும் நிறுத்திக்கவே கூடாது. ஒரு இடத்துல நிற்காம வாழ்க்கைங்கிற வெற்றி கயிற்றை தொடுவதற்காக நீ போய்கிட்டே இருந்தீனா, உன் முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருந்தீனா, என் அருள் கண்டிப்பாக உனக்கான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தே தீரும். சில நேரங்களில் நீ மனசு சோர்ந்து நிற்கிறத நான் பார்க்குறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய மாயைகள் உன் தன்னம்பிக்கையை நொறுக்க முயற்சி செஞ்சாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. நம்பிக்கையோடு என் நாமத்தை சொல்லும்போது நானே எல்லா வகையிலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் செல்லமே. உன்னை நீ தைரியசாலியாக நினச்சிக்கிட்டு புத்திசாலியாக நினச்சிக்கிட்டு உன்னுடைய செயல்களை எல்லாம் செய்ய தொடங்கு. பயங்கிறது மாயை போய் தைரியங்கிறது தான் உண்மையான சக்தி. நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உனக்கான செயல்களை நீ செய்யும் போது என் அருளால் நான் உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ மனம் தளராமல் தைரியமாக வாழ்க்கை வாழத் தொடங்கு. ரொம்ப நாளாக உன்னை வருத்தப்படுத்தின பிரச்சனைகளும் கடன் தொல்லையும் கஷ்டப்படுத்திய உடல் வியாதியும் உறவுகளுக்குள் இருந்த மன வருத்தமும் மனஸ்தாபமும் எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த சாயப்பாவின் அருளால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்று உன் வாழ்க்கையை சீரமைச்சு மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ போகிற. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்ட தானே, உன்னை பாதுகாக்க வேண்டியதும் என் பொறுப்பு தானே. நான் ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். நீ பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம். என்னையே கதி நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இந்த சாயப்பா கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று உன்னை வழி நடத்த போகிறேன். உன்னை முழுமையாக புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த சாயப்பா என் பார்வையில் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே என் ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் உன்னை வச்சுருக்கேன். இனிமேல் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி வழியும்படியும் செல்வ செழிப்பால் நீ பெருகி லக்ஷ்மி கடாட்சத்தோட சகல ஐஸ்வர்யங்களோட சந்தோஷத்தோட வாழும்படியும் இந்த சாயப்பா இப்போது உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷப்பட்டு புன்னகையோடு இருப்பதை பார்ப்பதற்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். என் அருள் இனி எப்போதும் உனக்கு துணையா உன் கூடவே இருக்குமே செல்லவே. நீ எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்க. ஆனால் யாருமே நீ செய்கிற நல்லதை நீ செஞ்சுருக்கன்றதை கூட யோசிக்க மாட்டாங்க பற்றியா. உன் கூடவே இருந்துக்கிட்டு நீ செய்கிற நல்லதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட உன்னுடைய அருமை பெருமை புரியாத மனிதர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதலை நான் உண்டாக்குறேன். நீயும் வாழ்க்கையை கொண்டாட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொண்டாடு. கவலைங்கிற சிறைக்குள்ளே உன்னை நீயே அடைச்சி வச்சுக்காத. கவலைகளை பிடிச்சிக்கிட்டு மகிழ்ச்சியை தவற விட்டுறாம உற்சாகமாக இருக்க கற்றுக்கோ. உன்னை சுற்றி மகிழ்ச்சியான நல்ல நினைவுகளை உருவாக்கு. உன் மன இறுக்கங்களை எல்லாம் தளர்த்தி நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழும்படி செய்கிறேன். உன் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களின் செயல்களால் உனக்கு மனச்சுமை அதிகமாகி வாழ்க்கையில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வர்றது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீயும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சமாளிக்க நினச்சாலும் முயற்சி செஞ்சாலும் அது முடிய மாட்டேங்குதுன்னு வருத்தப்படாத. இப்போது இந்த சாயப்பாவின் துணையோட அனைத்தையும் தாண்டி நீ வெற்றிகரமான மகிழ்ச்சியான அமைதியான குடும்ப வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன்னை கடுமையாக பேசுகிறவங்கெல்லாம் இப்போ அன்போட தனியோட வார்த்தைகளை பேசுகிறவங்களா மாற போகிறாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதல் உணர்வோட நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளும்போது உனக்கும் மன அழுத்தம் குறைஞ்சி உள்ளம் தெளிவடையும். நீயும் நல்லா சாப்பிட்டு உன் உடம்பையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு நிம்மதியாயிரு. உனக்கு மன அமைதியை கொடுத்தாலே உன் வாழ்க்கை தானாக சரியாயிடும். நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை செல்வ செழிப்போட சந்தோஷத்தோட வெற்றிகரமாக வாழ வைப்பதற்காகவே
இந்த சாயப்பா என் பாதத்தை தொடச் சொன்னேன். என் பாதம் தொட்ட உனக்கு இனி எல்லா வகையிலும் வெற்றி மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட பொறுமையாரு. அடுத்தடுத்து அமைதியான நாட்கள் உன் கதவை தட்டும்.